ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி டூ ஸ்டேட்ஸ் vlog. இன்னைக்கு ஆம்லெட் ஹெல்த்தியாக என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 எக்ஸை பிரேக் பண்ணி இது மாதிரி ஒரு பிளெண்டர்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ எடுத்துக்கோங்க. இதை பிளெண்டர்லேயும் பிளெண்ட் பண்ணலாம், ஆனால் நான் மிக்சியில் பண்ணுறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் பெப்பரும் ஒரு ஸ்பூன் ஜீராவும், அதாவது நம்ம சீரகமும் ஒரு மிக்சியில் போட்டு, ஒரு சின்ன மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகத்தூளை முட்டையோடு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 1/4 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சிக்கன் மசாலா. எனக்கு இதில் பர்சனலாக பெருங்காயத்தூள் போட்டால் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக வரத்துக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒன்றா அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் நம்ம அடித்து எடுத்தது இதை மாதிரி நல்லா ஃப்ராத்தியாக நல்லா பபிள்ஸோடு வரும். இப்போ அடுத்து வந்துட்டு ஒரு பேனில், ஒரு நான்ஸ்டிக் பேனில் பட்டரும் கேப்சிகம் கொஞ்சமும் போட்டு, அடுத்து இதில் நம்ம கேரட் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் கூடி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றி ஆம்லெட் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம ஆம்லெட் அப்படி க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகும்போது அந்த ஈவன் கன்சிஸ்டன்சியில் அது குக் ஆகிருக்கும். நமக்கு ஆம்லெட்டை நம்ம திருப்பி போட போகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஹெல்த்தி ஆம்லெட் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Subscribe to our channel 2 State Vlogs. See you in our next video. Thank you.